சில பேர் நினைப்பீங்க, நான் படிச்சு முன்னேறினேன், நான் கஷ்டப்பட்டு வீடு கட்டினேன். நீங்க இதுவரைக்கும் வந்தீங்க தெரியுமா? அது யாரால நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க படிப்பை தூக்கி குப்பையில போடுங்க. கர்த்தரால தான் நம்ம இதுவரைக்கும் வந்திருக்கோம். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், எந்த மனிதனையும் பலப்படுத்தவும் எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் மாத்திரமே ஆகும். நாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், என் அந்த நிலையிலிருந்து கர்த்தர் என்னை ராஜாவா உட்கார வைத்தார். இது என்னுடைய திறமையினால் வந்தது அல்ல, இது கர்த்தருடைய கரம் என் மேல இருந்ததுனால. சங்கீதக்காரன், நம்ம இதுவரைக்கும் வந்தது சிஸ்டர், நம்ம உயிரோடு இருக்கிறது எல்லாமே ஆண்டவர் நமக்கு போட்ட பிச்சை தாங்க. நிறைய நாட்கள் நம்ம ஆண்டவரை தேடாத இருந்த நாட்களில கூட கர்த்தர் நம்ம மேல கிருபையா இருந்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் அந்த நாட்கள்ல கூட நம்மளை பாதுகாத்தார். அந்த நாட்கள்ல கூட நம்மள ஆக்சிடென்ட்ல இருந்து, நோயில இருந்து, வியாதியில இருந்து காப்பாற்றினார். அவரை அறியாத இருந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு எவ்வளவு உதவிகளை செய்திருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? படிப்பு, பதவி, இதெல்லாம் நம்மளை உயர்த்தல, கர்த்தர் ஒருவர் தான் நம்மை உயர்த்தி இருக்கிறார்.